இந்தாங்கம்மா. சார் ஒரு 20 ரூபாய் சேர்த்து தரீங்களா? 20 ரூபாயா? மொபைல்ல 100 தானே கிடைச்சு? ஆமா சார். ஆனா ஆக்சுவலி பத்த மாட்டேங்குது சார். பாதி அமௌண்ட் பெட்ரோலுக்கே போயிடுது. லாபமே இல்ல சார். நீ லாபம் பார்க்கணும், என்கிட்ட காசு எதிர்பார்க்காத. என்ன இப்படிதான் எல்லாத்தையும் காசு வாங்கிட்டு இருக்கியா? இவ்வளோ சின்ன வயசுல ஆட்டோ ஓட்டும் போது நினைச்சேன். ஏய், காசு தர முடியும்னா தர முடியும்னு சொல்லுங்க. தேவையில்லாம பேசாதீங்க. தர முடியாதுடி. நீ மட்டும் இல்ல, இப்போ எல்லா ஆட்டோக்காரங்களும் எக்ஸ்ட்ரா தான் காசு கேட்குறீங்க. என்ன பார்த்தா என்ன இழிச்ச மாதிரி தெரியுதா? நாங்க ஒன்னும் எக்ஸ்ட்ரா காசு கேட்கல. எங்களுக்கு தேவையான காசு தான் கேக்குறோம். நாங்க கேக்குற விதமும் சரியா தான் இருக்கு. ஆனா நீங்க தான் எங்க கஷ்டத்தை புரியாம எங்களை தப்பா நடத்துறீங்க. என்ன கஷ்டம் அப்படி உங்களுக்கு? நல்லா தானே சம்பாதிக்கிறீங்க எல்லாம். ஆட்டோக்காரங்க நல்லா சம்பாதிச்சு எத்தனை நாள் ஆகுது தெரியுமா? தோ 10க்கோ 20க்கோ பிச்சை எடுக்காத குறைதான். அதுவும் என்ன மாதிரி ஒரு பொண்ணு தனியா ஆட்டோ ஓட்டுறனா அவ்வளவுதான். ஒரு காசு சம்பாதிக்கிறதுக்கு அவ்வளவு பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கும். இதெல்லாம் தெரியாம பேச வந்துட்டாங்க. ஏன் உங்க அப்பா அம்மா உன்னை படிக்க வைக்கல? படிச்சா அப்படி கஷ்டப்பட வேணாம்ல? எங்க அப்பா அம்மா என்ன படிக்க வச்சாங்க தான். ஆனா இப்போ அவங்க இல்ல. நானா சொந்தமா ஆட்டோ ஓட்டி தான் படிச்சிட்டு இருக்கேன். சாரிங்க, நீங்க படிக்க போகணும்னு எனக்கு தெரியாது. நான் படிக்கிற பொண்ணுன்னு எனக்கு மரியாதை கொடுக்க தேவையில்லைங்க. என்ன மாதிரி ஆட்டோ ஓட்டுறவங்கள கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு எல்லா மக்களும் எங்களுக்கு மரியாதை கொடுத்தாலே போதும். இந்தாங்க உங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட். இல்ல ஒரு 20 ரூபாய்க்கு நாங்க எவ்வளவு பேச வேண்டியதா இருக்கு பாத்தீங்களா? நான் இவ்வளவு பேசி நீங்க ஒண்ணு எனக்கு இந்த காசு தர தேவையில்லை. ஆனா அடுத்த வாட்டி வேற ஆட்டோக்காரங்க இந்த மாதிரி காசு கேட்கறப்ப அவங்களுக்கு இந்த காசை கொடுங்க. ஏன்னா அவங்க எக்ஸ்ட்ரா காசு கேட்கல, அவங்களுக்கு தேவையான காசு தான் கேட்கறாங்க.